வயசானவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுறது வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ங்கிறது காமனாக வருது. அடிப்பட்ட உடனே அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க சார். அது அது என்னது? டிஸ்க்னா ஒன்றும் இல்லை, டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கையில் இந்த இடத்துல வலிச்சிச்சுன்னா உங்களுக்கு இங்கே ப்ராப்ளம், வேறு வேறு இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் முதுகோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. அது எப்படி அது ஒர்க் ஆகுது? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். 15 இயர்ஸ் ஒரு கேர்ள் வந்து ஆங்கிள் ஃப்ராக்சர். வயசானவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுறது. வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் தேய்மானதுனால பெண்ட் ஆகும். நிறைய பேர் ஆடி ஆடி 2 சேர்ந்து நடப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் தேய்மானதுனால வரும். ஒன்ஸ் கால் அவங்களுக்குலாம் தேய்மானதுனால வளைஞ்சிருச்சு அப்படின்னா சர்ஜிக்கல் கரெக்ஷன், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஐடியல். ஒரே ஆமாம், என்ன ஏஜ் வைஸ் இருக்கு. இதுலேயே வந்து மிட் ஏஜா இருந்துச்சுன்னா ஆஸ்டியோடோமிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதை கரெக்ஷன் பண்ணி பண்ணலாம். ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னா பெட்டர் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுடைய அந்த லெக் வந்து நேராகிடும். ஓகே, நம்ம மக்கள்கிட்ட ஒரு 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 பழக்கம் இருக்குது என்னன்னா, அந்த வலி வந்து எக்ஸ்ட்ரீமாக தாங்க முடியாத லெவலுக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் டாக்டரை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறாங்க. இது வந்து கரெக்டா இல்லை தப்பா? தப்பு. ஓகே. ஏன்னா வந்து நமக்கு வந்து வலிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் இதுதான். நமக்கு வந்து பிரெயின் வந்து நமக்கு வந்து சொல்கிற விஷயம் வந்து பெயின் வந்து கொடுக்குறது வந்து அப்நார்மல் திங், ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி நடக்குது கவனி அப்படின்னு சொல்றது. ஸோ நமக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா 1-2 நாள் வந்துச்சுன்னா பிரச்சனை, மேலே இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர், அது எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் சரி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது தான். ஓகே. ஸோ நம்ம முன்னாடி வர்றதுனால அட்வான்டேஜஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? இப்போ வந்து ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ், முழங்கால் பெயின் வருதுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இனிஷியலாகவே வர்றாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டிஸோட வருவாங்க. இயர்லியாக வர்றவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுனாலேயே அந்த டிசீஸோட ப்ராக்ரெஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்னா மருந்து மாத்திரைகளே இல்லாமல் சொல்கிறீங்க? இல்லாமல் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ்லேயே ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65லே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஏஜ்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை வந்து இந்த ஸ்குவாட்டிங் பண்ணுறது, அதாவது வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிறது, இதில் அதுக்கப்புறம் வந்து ஒரு மேடு பள்ளமான இடத்துல வந்து அதிகமாக நடக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கு வந்து ஸ்ட்ரெயின். எப்போ நீக்கு ஸ்ட்ரெயின்னா ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் அது நீக்கு ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, தரையில் உட்காந்து ஏந்திரிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் வந்தவங்களுக்கு வந்து அது நீக்கு வந்து ஸ்ட்ரெயின். இதே நார்மல் பீப்புளுக்கு உள்ளவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணால் ஒன்றும் பெருசாக நீ ஸ்ட்ரெயின் ஆகாது. பட் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணோம்னாலே அந்த நீ வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது கம்மியாகும். ப்ளஸ் ஃபர்தர் டேமேஜ் அங்கே நடக்காமல் பார்த்துக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ராக்ரெஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த இது போகிறப்போ 60 இயர்ஸில் ரொம்ப தேய்மானம் உள்ளதை வந்து நமக்கு வந்து நல்லாவே டூரேஷன் 65-70 இயர்ஸ் வரையுமே நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கடத்தி கொண்டுட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஆரம்பத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மருந்து மாத்திரை இல்லாமலே சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அப்படியே இல்லை கொஞ்சம் இதாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது தான் ஃபுல் கடைசி ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து நீங்கள் 50 வயசில் பண்ணுறோமா, 60 வயசில் பண்ணுறோமா, 70 வயசில் பண்ணுறோமாங்கிறது தான் டிஃப்ரெண்ட். அப்போ அது மருத்துவ செலவு ரீதியாகவும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். புரியுது சார், புரியுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்.
இந்த இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல முன்னாடிலாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் அதுல எல்லாம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாருமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ங்கிறது காமனா வருதுங்களா சார்? நீங்க ரெகுலரா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? இப்போ என்ன மாதிரியான இது வருது, அவங்க அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்ல அவங்க அடிப்பட்ட உடனே அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் உள்ளவங்களுக்கு வந்து மெயினாக வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த இருக்கிறவங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து ரொம்ப வேகமாக கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி அது ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் 2 இதனால தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா லிகமெண்ட்ஸ் ஒரு இன்ஜுரி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரெக்டிஃபை ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ஜுரி ஆகுறது ஒரு ஆக்சிடென்டல் இன்ஜுரி தான். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி வார்ம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இதுக்கும் நீ கேப், எல்போக்கு எல்போ சப்போர்ட், ரிஸ்ட்டுக்கு ரிஸ்ட் சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுட்டா பண்றப்போ நமக்கு வந்து டேமேஜ் வந்து பெருசா நடக்காது. சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கபடி பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா நீ இன்ஜுரி வந்து மோர் காமன். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா ஒன்றும் பேனிக் ஆகாமல் அந்த பேஷண்ட் வந்து முதல்ல வந்து அஷ்யூர் பண்ணிக்கணும். அஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த இடத்துல நீ ஏதோ ஸ்வெல்லிங் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கணும். டிஃபார்மிட்டி, அதாவது கால் எதுவும் டக்குன்னு உடஞ்சிருச்சா இல்லை வந்து வெறும் ஸ்வெல்லிங் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த காலை வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் மூவ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். பெட்டர் வந்து அவங்கள வந்து நடக்க வைக்காம கேரி பண்ணிட்டு போறது பெட்டர். சரிங்களா? சப்போஸ் போன் டிஃபார்மிட்டி இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வுட்டன் இல்லைன்னா ஒரு நல்ல திக் கார்ட்போர்ட் ஷீட்டு அந்த மாதிரி உள்ளதை வச்சுட்டு ஒரு துணியை காத்த வச்சு ரேப் பண்ணிட்டு அவங்கள வந்து கேரி பண்ணிட்டு போறது பெட்டர். அப்பர் லிம்னா நம்ம நடக்க வச்சு அழைச்சிட்டு போய்க்கலாம். ஸோ லோயர் லிம்னா பெட்டர் வந்து கேரி பண்ணிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும். ஓகே ஓகே ஃபைன் 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 சார். ஸோ அந்த எப்படி ப்ரிகாஷனரி மெஷர் எடுக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சு நெல் சரியாக போயிடும், ஒரு குதி அப்படின்ட்டாங்கன்னா மொத்தமாக உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. அவங்க டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குதிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அது ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் பற்றி. ஸ்லிப்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க சார், அது என்னது சார்? ஸ்லிப் டிஸ்க்னா என்னது? ஸ்லிப் டிஸ்க்னா ஒன்றும் இல்லை, டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அதாவது நம்ம வந்து அந்த சொன்னோம்ல C1 C4. ஆமாம், ஸ்லிப் டிஸ்க்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய வெர்டிப்ரா போன் இருக்குல்ல, அந்த முதுகெலும்பு போனுக்கு ஒவ்வொரு எலும்பு கடையில் வந்து டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கோட வேலை என்னன்னா, நமக்கு காருக்குள்ள சஸ்பென்சர் மாதிரி தான் அந்த டிஸ்கோட வேலை. நம்ம வந்து கார் பார்த்தீங்கன்னா குண்டு குழியமாக போகிற இடத்துல அந்த வைப்ரேஷனை வந்து உள்ளே கொண்டு வராமல் பார்த்துக்குவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிறப்ப ஏகப்பட்ட வைப்ரேஷன், குதிப்போம், ஃபாஸ்ட்டாக நடப்போம், ஒரு அன்ஈவன் சர்வீஸ் நடப்போம். அதோட வைப்ரேஷன் எதுவுமே நம்ம பாடி கொண்டு போகாம பார்த்துக்கிறது தான் வந்து அந்த டிஸ்கோட வேலை. சரிங்களா? அது வந்து என்ன ஆகும்னா வந்து பல்ஜ் ஆகி வெளில வர்றதுதான் ஸ்லிப் டிஸ்க். நத்திங் பட் டிஸ்க் ப்ரொலாப்ஸை தான் வந்து ஸ்லிப் டிஸ்க்னு சொல்கிறாங்க. வேற ஒன்று இது வந்து சரி பண்ணிடல, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சரி பண்ணிட முடியுமா? 100% 100%னா அது வந்து அக்யூட் காசஸா க்ரானிக் காசஸா அப்படின்னு பார்க்கணும். அக்யூட் காசஸ்னால் ஒன்றும் கிடையாது. சடனாக ஒருத்தவங்க குனிஞ்சு வெயிட் தூக்குறாங்க அப்படின்னா அப்போ டக்குன்னு அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு இதாக இருக்கும், அந்த டிஸ்க் ஆனுலஸ் ஃபைப்ரோஸ் சொல்லுவாங்க. அந்த டிஸ்கோல 2 லேயர் இருக்கு. நியூக்ளியஸ் ஃபைப்ரோசஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஆனுலஸ் ஃபைப்ரோஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து டியராக இருந்துச்சுன்னா அது வழியாக கண்டென்ட் வெளில வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து நல்லா சிவியர் பெயினாக இருக்கும். பேக் வந்து மசில்ஸ்லாம் அப்படி நல்லா ஸ்பேசம் போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த மைல்டு டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு போதுமா இருக்கும்.
சிவியர் பல்ஜாக இருந்து அது நோ கம்ப்ரெஷன் ஆகுது சிம்டமெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா மே நீட் சர்ஜிக்கல் கரெக்ஷன். ஓகே ஓகே ஃபைன். இதே க்ரானிக் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளாக இருக்கும், டிஸ்க் டீஜெனரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் நடந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயினால வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே புரியுது டாக்டர். இது வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கையில் இந்த இடத்துல வலிச்சிச்சுன்னா உங்களுக்கு இங்கே ப்ராப்ளம், வேறு வேறு இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் முதுகோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. அது எப்படி அது ஒர்க் ஆகுது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை என்னென்னா நம்ம உணர்வுகளை எடுத்துகிட்டு முதுகு தண்டோட வழியாக போய் பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ நான் ஒரு பொருளை சூடான பொருளை தொடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது சுடுதுங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து நர்வ்ஸ் மூலியமாக ஸ்பைனல் கார்டுக்கு போய் பிரெயினுக்கு போகும். திருப்பி வந்து பிரெயின் வந்து அது சுடுது, அது கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் ஒரு இது மாதிரி வரும், ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து மசில்ஸ்க்கு வந்து கொடுக்கும். டக்குன்னு மசில்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து அந்த கையை எடுத்துருவோம். இதுதான் வந்து நர்வோட வேலை. இந்த பேத்வேல வந்து ஏதாச்சும் ஒரு இன்டர்வென்ஷன், ஏதாச்சும் ஒரு இன்டர்செப்ட் வந்துச்சுன்னா அது வந்து இட் வில் காஸ் பெயின். இப்போ எந்த நரம்பு வந்து அழுத்தப்படுதோ அந்த சதை வந்து பெயின் கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு ஃபிங்கர்ஸில் உள்ள நரம்பு வந்து இங்கே ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா C6, C7, C8 வரும், சரிங்களா? அந்த நர்வ்ஸ் ஏதாச்சும் ஒரு நர்வ்ஸ் வந்து அங்கே வந்து டிஸ்க் பல்ஜினாலேயோ சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த இதனால இரிட்டேஷன் ஆகி நர்வ் வந்து இதானுச்சுன்னா இங்கே நமக்கு வந்து வலிக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ரேடிகுலோபதின்னு சொல்லுவாங்க. ஓகே 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 நல்லா புரியுது டாக்டர். இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லாமே இப்போ நான் இது வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையிலேருந்து டைரெக்டாக மூளைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஆனால் அது நடுவில் ஒரு ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு விஷயம் இருந்து அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது, அதுக்கு நம்மளுக்கு எங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். இன்னொன்று வந்து நீ பெயின் இன் டீனேஜர், முன்னாடிலாம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கால் வலி அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டது ஒன்று. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த 25 வயசு 20-25 வயசில் இருக்கிறவங்களே கால் வலி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா? டீனேஜர்ஸ் உங்களை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறாங்க நீ பெயின் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் பெயின். ஏன்னா வந்து இந்த 10 to 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவாங்க, எஸ்பெஷலி வந்து மேல் சைல்டு. இப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறப்போ அந்த நீல பார்த்தீங்கன்னா நீல தான் மெயினாக வந்து அந்த க்ரோத் பிளேட்டுன்னு இருக்கும், சரிங்களா? அதுதான் க்ரோத் கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த க்ரோத் அதை கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணுறதுனால அதோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வேகமாக வளர்றப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதில் சரியாக ரீச் ஆகிருக்காது, ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நமக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அப்பயே அது பெயின் வர ஆரம்பிச்சு, இது வந்து க்ரோவிங் பெயின் சொல்லுவாங்க. இது எப்படி ரூல் அவுட் பண்ணலாம்னா ஏஜ், அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் காசஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா க்ரோவிங் பெயின் தான். இதுதான் வந்து காரணம். டீனேஜர்ஸ் இதை பற்றி ஒன்றும் பெரிய லெவலில் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. பட் ஆனால் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல இப்போ நீல வந்து வேற அப்நார்மல் திங்ஸ் எதுவும் இருக்கான்னு மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவிங் பெயினில் மூமெண்ட்ஸ்லாம் நார்மலாக இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்காது, ஸ்கின் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்குன்னா மோஸ்ட் காமன் வந்து நீ பெயின் தான். ஓகே ஓகே க்ரோவிங் பெயின். இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர், இந்த டயபெட்டிஸ் அதுக்கும் ஆர்த்தோவுக்கும் என்ன ரிலேஷன், எப்படி வந்துட்டு அதை நீங்கள் சம்மந்தப்படுத்திப்பீங்க? டயபெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோ அவங்கெல்லாம் வந்து கால் எரிச்சல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நியூரோபதினால தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து பாத எரிச்சல் வரும். இதில் என்னென்னா வந்து நான் வந்து ஆர்த்தோபெடிஷன்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டயபெட்டிக் நியூரோபதினால ஃபுட் அல்சர் வந்துடுது. அந்த ஃபுட் அல்சர்ஸ் வந்து அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி போனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது காரணங்கள். அது இல்லாமல் அந்த டயபெட்டிக் நியூரோபதினால போனே வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். போன் ஃப்ராக்சர் ஒரு ட்ராமா ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஃப்ராக்சர் இருக்கும். ஓகே. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து மெயின் திங் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது. மற்றபடி டைரெக்டாக ஒன்றும் இது கிடையாது. அதனால டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே டாக்டர், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின், ஃப்ராக்சருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும்?
ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அது எந்த இடத்துல அப்பர் லிம்மா லோயர் லிம்மான்னு பார்த்து. அப்பர் லிம்னா மேல் உடம்பு, லோயர் லிம்னா கீழ் உடம்பு. ஓகே. ஸோ வந்து பேஷண்ட் வந்து சிவியர் பெயினில் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம போய் டக்குன்னு அவங்க காலை பிடிச்சி இது பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து பெயின் ஷாக்லேயே போயிடலாம். ஸோ வந்து அவங்கள வந்து முதல்ல அஷ்யூர் பண்ணிக்கணும், பயப்படாத ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து எங்கே பெயின் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க இடத்துல வீக்கம் இருக்கா, டிஃபார்மிட்டிஸ் எதுவும் இருக்கா, இல்லை ஓப்பன் ஃப்ராக்சர்னா காயத்தோட எலும்பு உடஞ்சி வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும், பிளட் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளட் லாஸ் வந்து நிறைய ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன கர்ச்சிஃபோ என்னமோ இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த காயத்துக்கு முன் பக்கத்தில் வந்து டைப் பண்ணிக்கலாம், டோர்னிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிளட் லாஸை வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அடுத்து வந்து ஃப்ராக்சரை வந்து எப்படி ஸ்டெபிள், ஏன்னா அந்த ஃப்ராக்சரோட அவரை வந்து கேரி பண்ணோம்னா பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெபிலைசேஷன், மினிமல் ஸ்டெபிலைசேஷன், அங்கே என்ன பொருள் கிடைக்குதோ, ஒரு உட்டன் ஸ்கேல் கிடைச்சாலோ, ஒரு கார்ட்போர்டு இல்லை பேப்பரை நல்லா 2-3 பேப்பர்ஸை வந்து நல்லா மடிச்சு நல்லா திக்காக வச்சுட்டு ஏதோ ஒரு திங்கை வச்சுட்டு அசையாம வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு துணி மூலியமாக கட்டி என்ன கிடைக்குதோ வச்சுட்டு டைட்டாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாது, ஒரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சு கட்டிட்டு கேரி பண்ணிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது தான் நல்லது. ஓகே டாக்டர், ஃபைன் டாக்டர். இது என்னோட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இன்றைக்கி என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டேன் டாக்டர். இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து 10 வருஷம் மேலமாக நீங்கள் வந்து சர்ஜரி இதில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸோ இல்லை வந்து இப்படி வந்தாங்க அப்படிங்கிற, ஏன்னா ஆர்த்தோன்னு இருக்கிறது வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஆர்த்தோவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, டெசிஷன் வந்துட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆன் த டேபிள் இதுக்கு வந்துட்டு டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது, எப்படி உடஞ்சிருக்குங்கிறது தெரியாது, ஆன் த டேபிள் நீங்கள் வந்து டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்துடணும் அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அது மாதிரி என்ன கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் வருது இப்போ கேட்ட உடனே வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒரு கேர்ள் வந்து ஆங்கிள் ஃப்ராக்சர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் wound வந்து நீல இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்கின் அவல்யூஷன் மட்டும்தான் நினச்சேன். நான் போயிட்டு அது சூச்சர் போடலான்னு பார்த்தா அது கொஞ்சம் wound வந்து டீப்பாக இருந்தது பார்த்தா உள்ளே வந்து ஒரு நர்வே கட் ஆயிடுச்சு. ஐயோ. அந்த டைமில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ ஆங்கிள் ஃப்ராக்சர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நர்வை வந்து அந்த டைமில் வந்து வாட் எவர் அதை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிட்டேன். இவங்களும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் வந்து ரிகவரி வந்து புவர் தான், ப்ரோக்னோசிஸ் வந்து புவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த 15 இயர்ஸுங்கிறனால ஒரு வி வில் வெயிட் ஃபார் 3 to 6 months வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். ஷி ரெக்கவர்ட். ஓகே. Completely she recovered. She is the Bharatanatyam dancer. Oh, very nice. Once again she started dance. Okay. Very nice. Very heartwarming. இது வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு. எனக்கும் அது மறக்க முடியாமல் ஒரு ஓகே டாக்டர். பிஃபோர் வைண்டிங் அப் உங்களுக்கு ஒரு சில பர்சனல் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போதே நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் படிச்சிங்களா, இல்லை டாக்டர் ஹேப்பன் டு யூ? ஆக்சுவலாக வந்து நான் 12th படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் படித்தேன், தவிர டாக்டர் ஆகணும்னு இது பண்ணல. ஸோ மார்க்கு வந்துச்சு, சரி எந்த இதுவும் இல்லாமல் எம்எம்சிலாம் வந்துட்டு இப்போ தமிழ்நாடுலேயே அந்த டாப்பு ஒரு 100-200 ரேங்குக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எம்எம்சிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி அதாவது நீங்கள் சின்னதுலேருந்தே ஸ்டூடியோஸ் தான் பயங்கர. ஆமாம், ஓகே, ஓரளவு படித்து தான் வந்துருக்கீங்க. ஓகே, ஃபைன் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இப்போது நீங்கள் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அது டெஃபினட்டாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. மேலும் இன்னொரு இதில் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு தடவை நாங்கள் உங்கள்கிட்ட டைம் கேட்டு இன்னும் நிறைய டீப்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.